டேஸ்ட்டான பொட்டேட்டோ பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவனில் வச்சும் எண்ணெயில் வறுத்தும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்க இது மாதிரி நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அதில் வந்து சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிடணும். விட்டுட்டு இதில் 1 கப்பு 250 ml கொள்கிற கப்பு அல்லது டம்ளரில் 1 கப்பு மாவு போடுங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. நீங்கள் என்ன ப்ரெட்டு செஞ்சிங்கன்னாலும் 250 ml கப்புனாக்கா அதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிராம் கணக்கை விட இது மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கிற தண்ணியை அதை கலந்து அதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே ஆயில் தடவி அதை அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் ஆயில் தடவி அதில் ஒரு அரை மணி நேரம் அதை அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட நம்ம சேர்க்குறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மசாலா கலந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அதையும் கலந்து இந்த பன்னை செய்கிறோம். அப்போ குழந்தைங்க வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ருவாங்க, பன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு தாளிச்சிட்டு இதில் கொஞ்சமாக பூண்டு, ஒரு சின்ன தக்காளி இல்லாட்டி பெரிய தக்காளினா பாதி போட்டால் போதும். போட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட்டு, கேபேஜ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி வச்சு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சுத்தமாக வற்றிடணும். இதில் உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்து நீங்கள் இந்த மாவு கூட கலக்கணும். மீதி வெஜிடபிள்ஸை நீங்கள் வேறு எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குருமாவாக வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ இது கூட நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் இந்த மாவும் கலந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த உருளைக்கிழங்கோடு சேரும்போது நல்லாயிருக்கும் இது. இப்போ இந்த மாவை ஒரு சப்பாத்தி கல்லில் போட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா தூவி அதை நல்லா சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டு பன்னை நம்ம செய்யலாம். அவனில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கர்லேயும் நீங்கள் வச்சு செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இதில் ஒரு 4 உருண்டையை பன் ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சு இதில் உள்ளே வச்சு அதை நீங்கள் குக்கரில் வச்சு குக்கர் மூடிக்கு வெயிட் போடக்கூடாது. போடாமல் அதை வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா அது கரெக்டாக வெந்துடும். இல்லைன்னா அவனில் நீங்கள் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக செட் பண்ணி அதில் வைக்கணும். வச்சிங்கனாலும் வெந்துடும். இதில் எக்கு கோட்டிங் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் மேலே ப்ரௌன் கலராக இருக்கும், இல்லைன்னா எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். பட் டேஸ்ட்டில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. இது மாதிரி வச்சு குக்கரில் வைங்க அல்லது அவனில் வச்சும் உங்களோட சாய்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிக்கிடணும். நீங்கள் பன்னு மாதிரி உருண்டையாக வைக்காமல் கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் வேகும்போது அது நல்லா உப்பி வந்துடும். இப்போ நமக்கெல்லாம் எப்போதுமே எண்ணெயில் வேக வச்சு எடுக்கிறது தான் விரும்பி சாப்பிடுவோம். அதனால் இது மாதிரி எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம். இதுவும் எண்ணெய் குடிக்காது. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடலாம்.